விடுமா இவங்களா ராத்திரி நேரத்துல அக்கம்பக்கத்துல தெரிஞ்சா தேவையில்லாத மன்னிச்சிருங்க. வானதியும் கூட வரேன்னு சொல்லிச்சு. டிராபிக்ல வர மாட்டிக்கிட்டோம். தப்புதாங்க. வானதி உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைச்சேன். நீ உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் வானதி. எப்படி பார்த்தாலும் இதுல ஏன் தப்பும் இருக்கு கூடாது. மன்னிச்சிருங்க. ஏய் என்னடா என்ன ராத்திரி வந்துடலாம்னு நினைச்சேன்னு கதை விடுறியா? மாதிரி மன்னிச்சிட்டு வந்து நிக்கிறேன். டேய் இங்க பாரு, நான் தான் அடம் பிடிச்சு போனேன். இப்ப என்ன அதுக்கு? வானதி சாரி ப்ரோ. ப்ரோவா அப்படியே வர கோவிக்கு. டேய் சும்மா நீங்களாம் ரொம்ப டென்ஷனா இருப்பீங்க. இனிமே இப்படி ஒரு விஷயம் நடக்காது. தயவு செஞ்சு அவளை போட்டு அடிக்காது. சாரி. அறிவு நான் தான் போனேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். இங்க வந்தா நீ என்ன அடிப்ப திட்டுவேன்னு உன் வீட்டுக்கு அங்கேயே கூட்டிட்டு போயிரு. அவனுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையடி. நீ என்ன இப்படி கொஞ்சம் நிக்கிற? போணுமா? டேய் கத்தாதடா, கொஞ்சம் அமைதியாடுறா. டேய் பெங்களூர் தலை எடுத்து ஏய் வந்துட்டானா? நல்லா இருக்குடா. நானும் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு எந்த மாதிரி பொண்ணு பார்க்கலாம் தான் யோசிக்கிறேன். எதுரா விட்டா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தாலும் வந்துருவாரு. அப்புறம் தம்பி ட்ரிப்ல எப்படி போச்சு? அதுவும் ஈஸியார் மகாபலிபுரம்லாம் இல்ல, பெங்களூருக்கு கூட்டு போய் ஆலி ரோடு லாங் டிரைவ் ஒரே வாழ்வு தான். எப்படி அவங்க வந்தாங்க? அந்த பொண்ணு பத்திரமா சாரிண்ணே. தனியா போறதா தானே இருந்தேன். கரெக்டா கிளம்புற நேரம் பார்த்து அவன் கூட வருவேன்னு சொல்லிட்டே இருந்தா. அவளை பத்தி உனக்கு தான் தெரியுமே. ஏறி உட்காந்துட்டு இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டானே. சரியாயிடுச்சு. வர்ற வழியிலையும் செம டிராபிக். இருக்கணுமே. இப்படி ஒரு லாங் டிரைவ் போறீங்கன்னா சரியா இல்ல திருவண்ணாமலையா போயிட்டு சீக்கிரமே வர்றதுக்கு? இந்த மாதிரிலாம் வண்டி நிறுத்தினா கூட வரதுக்கு டிலே ஆகுமேடா. யோசிக்காம காலையில போனா சாயங்காலம் வந்துடலான்னு கணக்கு பண்ணிருக்கேன். எனக்கும் எல்லாம் தெரியும்டா. அதை கேட்கவே இல்லை. இது வேறையா? அந்த பிடிக்கிறாங்கிறதுக்காக பெங்களூர் வரைக்கும் கூட்டிட்டு போறது? அந்த பொண்ணு தான் ஏதோ விளையாட்டுத்தனமா விவரம் இல்லாம கேக்குதுன்னா இல்லைன்னா உனக்காவது தெளிவு இருக்கணும்ல. சாரி. அவ வீட்டுல இந்த விஷயத்த சொல்லுன்னு தான் சொன்னேன். அவதான் பதில் ரொம்ப சண்டை போட்டாங்களா? சண்டை போடுவாங்களடா. சொல்லிட்டு போயிருந்தா பரவாயில்ல. அந்த பொண்ணு போனும் சுவிட்ச் ஆஃப். என்ன நீ என்ன பாண்டி கூட பெங்களூர் விடுறாங்களோ இல்லையோ சொல்லணும். அப்படி உண்மையை மறைச்சு சமாளிச்சிடலாம் நினைக்க போய் தானே இப்ப இவ்வளவு பெரிய இது முழுக்க முழுக்க ஏன் தப்பு தான். தப்பு தானே. சரி வீட்டுல சொல்லிட்டு தானே விட்டு வந்தீங்க? ஆமாங்க. அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? இல்லங்க நீ வராது. பாண்டி அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்க கிட்ட எல்லாம் சொல்லாம இப்ப எங்க வேணா சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டுக்க போறான்? இவ்வளவு தூரம் சாப்பிடாம வண்டி ஓட்டிட்டு வந்த என்னடா? நீ போடா போய் துணியை மாத்திட்டு வா போ. ஏய் சந்தா எங்க இருக்கீங்க? நீ சொல்லி கொடுத்த இஞ்சி ஏலக்காய் அது ஏன் இப்ப ஐயோன்னு கத்துன? இல்லடா சூப்பர். நாங்க யாராவது சமைக்கணும் போல. அப்படிலாம் இல்லடா. பாலை பங்கு விட்டுருச்சுன்னா என்ன கரெக்டா சொல்ற? கொஞ்சம் நல்ல விதடா நடந்துட்டு இருக்கு. ரொம்ப உங்களுக்கு மசாலா டீ போட்டு தரலாமேன்னு பேசிட்டு இருந்தேன். மசாலா டீ அதுக்கு போய் டீ போட்டு தரேன். பரவாயில்ல விடுறா. நீ என்ன வேணும்னா பண்ண வேணுட்டு தான் பண்ணிருப்பான். ஏய் சும்மாறா. அவருக்கு என்னங்க வேற? ஆமா அவர் எனக்கு பிடிச்ச பாஸ் தான். நான் அவருக்கு ஒரு வச்சுட்டு வந்துடுறேன். சரிடா. டேய் டீ சாப்பிட்டு போடா. என்ன கண்டுக்காம போறாரு? என்ன கேக்குறீங்க? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி தான் அப்படி சொல்லுது? முகம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கே. ஓ சரியா பேச மாட்டேங்கிறீங்களே. யார் கூட சொல்றீங்க? நான் பேசலன்றதெல்லாம் நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. நான் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேங்க. சோழன் என்ன ரொம்ப ஓவரா பண்றீங்க தான். ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு ரீசன் தெரியணும்ல. உங்களை நான் தான் ஏதோ சொல்லிட்டேன்னு யோசிச்சு அந்த அளவுக்குலாம் யோசிக்கிறீங்களா நீங்க? திருப்பி
கத்தாதீங்க சோழன். எனக்கு தெரிஞ்ச நான் ஏன் உங்ககிட்ட கேட்க போறேன்? உங்களுக்கு தான் இப்ப பேச நிறைய பேர் இருக்காங்களே. எனக்கு பேச நிறைய ஆள் இருக்காங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன். பிரச்சனை உங்களுக்கு வந்ததுல இருந்து நீங்க சரியில்லையே. ஆபீஸ்ல எல்லாரும் கூடவும் சாப்பிட கடுப்பாக போகுது உங்க அவரை பார்த்து உங்களுக்கு ஏன் கடுப்பாகுது? ஓ, அவரும் சென்ட் ஆஃப் பண்ண வரேன்னு வெளியில வந்தாரு. இதுல கடுப்பாறதுக்கு என்ன இருக்கு சோழன்? உங்களுக்கு கோவம் வரும், என்னதான் திரும்ப திட்டுவீங்க. அதை கேட்டு எனக்கு இன்னும் சோழன் என்னாச்சு? எதுக்கு போய் என்னங்க சொன்னாரு? ராகவ் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? உங்களை அவனே வந்து என்கிட்ட சொல்றான். அதை சும்மா இப்ப விட்டுட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னு சொல்றான். இதெல்லாம் அவன் அப்படித்தாங்க சொன்னான். சும்மா சொல்லாதீங்க சோழன். ஏங்க அதனால தாங்க சொல்லாமலே இருந்தேன். அதுல ப்ராஜெக்ட் நல்லா பண்ணேன்னு கொடுத்தாங்க. ஆபீஸ்ல யார் அப்ப மத்தவங்களுக்கு gift கொடுக்கும்போது கூட இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சு உங்களுக்கு கொடுத்த வாட்ச ஸ்டேட்டஸ்ல வச்சு சோழன், அப்படிலாம் அவர் பண்ணிருக்க மாட்டார். பண்ணிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு சொன்னா புரியும். இதோ பாருங்க, எத்தனை ஹார்ட் கிஸ் சிம்பிள் எப்பெல்லாம் போட்டுருக்கீங்களா? அவன் மனசுல எந்த நினைப்பு தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு வாட்ச் கொடுத்தா அந்த ஸ்டேட்டஸ் வச்சு அவன் ஹார்ட் நேரம் விடுறான். அது சரி, அவனும் ஆர்கிடெக்ட், ரெண்டு பேரும் நல்லா இருக்கு. எனக்கு என்ன அதுக்கு வெறும் ஏதோ ஒரு டாக்ஸி டிரைவர் தானே. நடந்தது நடக்கிறது நடக்க போறது இதெல்லாம் தாங்க சொன்னேன். அவர்கிட்ட போய் நான் பேசுவேனா? பேசலாங்க, தப்பு இல்ல. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? சண்டை போட்டுக்கிறாங்க போல. அண்ணா, அவங்க ஏதோ பேசிக்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியுமாடா? அண்ணா, நீ விடுங்க, அவங்க பாத்துப்பாங்க. போய் இருக்கிறது தானே. நான் அதெல்லாம் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல சோழன். நீங்க தாங்க